ஹலோ மக்களே, இன்றைக்கி இன்னொரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காளான்லேயே சிப்பி காளான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் போட்டு வரமிளகாய் 5-6 சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கருகாப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது கூட 2 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திரியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் போட்டு சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 20 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்போட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பூ ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சூடேறினா போதும். இது நல்லா சூடானதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மல்லி சீரகம்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது கூடவே இதையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சிப்பி காளான் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா, என்ன மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் சிப்பி காளான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு வைக்க தெரியும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்ப தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய சிப்பி காளானை ஈஸியாக நம்ம கையிலேயே பிச்சாலே வந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இப்படி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிப்பி காளான் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே இதுலேருந்து நிறைய தண்ணி விடும். நார்மல் காளான் மாதிரி தான் இதுலேயும் தண்ணி விடும். அதனால குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்துட்டு விட்டுக்கலாம், இப்போ விடாதீங்க. எனக்கு நார்மல் காளான் குழம்பை விட இந்த காளான் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நார்மல் காளான்லேருந்து வர மாதிரியே இந்த காளான்லேயே தண்ணி விடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. குழம்புக்கு தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி வேணுமோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வச்சுருக்க குழம்பு 4 to 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. சூப்பரான சிப்பி காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு சுட சுட சாதம், சிப்பி காளான் குழம்பு, சுக்குட்டி கீரை பொரியல். நீங்கள் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி இந்த குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிப்பி காளான் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.